150 கோடி மக்களுக்கு இலவச தடுப்பூசியை வழங்கி நாட்டு மக்களை காத்த தாயுள்ளம் படைத்த தாயுமானவன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த ஊசியை போட்டுக்க மாட்டேன்னு வீரவசனம் பேசிவிட்டு அந்த ஊசிய நம்ம ஆராய வேண்டும். இவர் பெரிய சயின்டிஸ்ட், தமிழக முதல்வர், தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளா ஓடோடி போய் போட்டுக் கொண்டவர் ஸ்டாலின் அவர்கள். அதே போன்று அந்த ஊசிக்காக பீதியை கிளப்பி ஓடோடி போய் ஸ்டாலினுக்கு பின்னாடியே ஊசியை போட்டுக்கிட்டவர் ஓலா யூபர் வாயர் திருமாவளவன். இப்பேற்பட்டவர்கள்லாம் சேர்ந்துதான் பிரதமர் மோடிய வீழ்த்துவோம், மோடியின் அடிமை எடப்பாடி என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அதற்கு தக்க பதிலடி கொடுக்க நாம் தவறிவிட்டோம். எடப்பாடியா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கிண்டல் செய்யும் ஸ்டாலின் அவர்களே 2019 பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்திற்கு பொறுப்பாளராக அன்றைக்கும் இருந்த இன்றைக்கும் இருக்கின்ற பியூஷ் கோயல் அவர்களை டெல்லியிலிருந்து வர வைத்து அலையார் கேட் ஹோட்டல் இப்ப இடிச்சு அதை இதா கட்டுறாங்களே, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸா கட்டுறாங்களே, பாஷ்யம் அதுல இந்த பயனோட பணம் 1000 கோடி ரூபாய் இருக்குன்றாங்க. அதுக்கு பயந்துதான் ஒரு பையன் போய் அதிமுக திமுக போய் சேர்ந்துட்டான்றாங்க. அது என்னன்னு தெரியாது, கவுன்சிலர் கேட்டா தெரியும். அந்த ஹோட்டல் நடந்த போது அந்த ஹோட்டலுக்கு பியூஷ் கோயலை வரவழைத்து கூட்டணியை உறுதி செய்கிறது எடப்பாடியார். மாறாக உலகத்தில் பாரத நாடு மட்டுமல்ல உலகமே வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு வெட்டி பயலாக தெரியக்கூடிய தின வார்த்தையை பேசுறேன்னு யாராவது நினைச்சீங்க பரவாயில்ல. பாரத நாட்டை பத்தி, இந்திய நாட்டை பத்தி, இந்திய நாட்டை பத்தி கீழ்த்தரமாக உலகத்தில் சென்று பேசக்கூடிய அப்பப்ப பட்டாயா ஓடி போற பையன் ராகுல் காந்திக்கு இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பி வச்சு கூட்டணியை பத்தி பேச வச்சது ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் அதிமுகவை அடிமை கட்டின்னு சொல்றாரு. காங்கிரஸ்காரன் இன்னைக்கு காலையில வரைக்கும் திமுகவை பார்த்து உங்களாலதான் நாங்க பாவங்களை சுமக்கிறோம், உங்க பாவ மூட்டையால தான் நாங்க மக்களுக்கு அவமானப்பட்டு நிக்கிறோம், 2Gக்கு நீங்க தான் காரணம், உங்களாலதான் எங்க கட்சி அழிஞ்சு போச்சுன்னு இன்னி வரைக்கும் திமுகவை பார்த்து கேவலமா சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத அடிமை ஸ்டாலின் தான் திருடி பிறரை நம்பா என்பது போன்று புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல படுத்துங்க, புலி வருதுன்னா நான் படுத்துக்கிறேங்க, நீங்க மேல படுத்துக்கீங்கன்னா உங்களெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் புலி. அதை போன்று ஸ்டாலின் அவர்கள் தாம் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து கேவலமா பேசுறதையே தொழிலாக வைத்துக் கொண்டுள்ள இந்த ஸ்டாலின் அவர்கள் பொய்யை சொல்லி ஆட்டிக்க ஒரு முயற்சி செய்கின்றார். அது என்னன்னு ஒண்ணுது? திமுக இருக்காங்களா? ஓ, ஒருதலை கருதலைக்கு ஒருதலை காதலா? கல்யாணம் இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் அடிப்படையில கிராமத்தாங்க, ஒரு ஏழை விவசாயிங்க, என் அறிவை நான் விருத்தி பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறேன். அதை போன்று ஒரு தருதலையை பெற்று வைத்த ஸ்டாலின் அவரு தன்னை அப்பான்னு சொல்லுகிறார். எந்த அப்பனாவது பையனை குடின்னு சொல்லுவானா? படின்னு தான் சொல்லுவான். ஆனா இந்த அப்பா, இந்த டோப்பா அப்பா, துருபிடித்த இரும்பு கைக்கு சொந்தக்கார அப்பா, கல்லெஞ்சக்கார அப்பா, நம் மக்களின் உரிமையை பாதுகாக்க தவறிய அப்பா, மக்களின் பாதுகாப்பை தவறிய அப்பா, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் நேர்த்திக்கு கூட 2 வயசு பச்சை பிள்ளையை கற்பழிச்சிருக்காங்க ஒரு திமுக காரன். அவன் பேர் என்ன தெரியுங்களா? நான் சொல்லலைங்க, கலைஞரா. அவனை கூப்பிடுறது லோக்கல்ல கலைஞர்னு கூப்பிடுவாங்க. நான் சிரிக்கிறதுக்காக சொல்றீங்க, உண்மையை இதுல சோசியல் மீடியால வந்ததாக சொல்றேன். நான் இப்படிலாம் நீங்க திருப்பீங்க, எனக்கு கேஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் உறுதி ஆதாரத்தோட நான் பேசுறேன். அவன் பேரு கலைஞர்னு வந்திருக்குங்க. அவனை எல்லாரும் லோக்கல்ல கலைஞர் தான் கூப்பிடுவாங்கன்னு. 2 வயசு பச்சை பிள்ளையில இருந்து திருமங்கலம், அண்ணா நகர் திருமங்கலத்துல 8 வயசு ஸ்கூல் போற சிறுமிய 10 வயசு ஆகிற வரைக்கும் ஒரு திமுக காரன் பாலியல் துன்புறுத்தல் செய்து
அது கடைசியில வெளியில சொல்ல முடியாம இருந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில போய் சேர்த்து அந்த டாக்டர் எல்லாம் இந்த குழந்தைய இப்படி சீரழிச்சிருக்கான்னு சொன்ன உடனே அப்புறம் காவல்துறைக்கு புகாரா போய் சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறம் இதை சூமோட்டா வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து சிபிஐக்கு கேஸ ஒப்படைத்தது. ஆனால் அப்பா அப்படின்னு சொன்னா தன்னுடைய பேத்தி வயதில் இருக்கக்கூடிய ஒருவரை துன்புறுத்தி அந்த காமுகனை கைது செய்யாமல் அவனுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் வரை சென்று முகுல் ரோத்தகி என்ற வக்கீலை வைத்து அவர் ஒரு அப்பீரன்ஸுக்கு 30 லட்சம் 40 லட்சம் வாங்குறவர். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அந்த சிறுமிக்கு எதிராக செயல்பட்ட கேடுகட்ட ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஊரெல்லாம் கஞ்சா, பஞ்சாபுக்கு அடுத்தது கஞ்சா குடிக்கைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆளக்கூடிய இந்த தமிழகம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கீங்க, உங்க கட்சியில அயலக அணின்னு ஏதாவது உண்டுங்களா? இருக்கா? கிடையாது. அதிமுக அயலக அணி இருக்கா? இல்ல. பாரதிய ஜனதால கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியிலும் கிடையாது. ஆனா அயலக அணின்னு வச்சிருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணம்னு தெரியுங்களா? ஹவாலால பணம் கொண்டு வரலாம், உண்டியில பணம் அனுப்பலாம். உண்டின்னு சொன்ன உடனே அண்ணன் வேற ஏதோ சொல்ல வராரு, திக்கியில தங்கம் கடத்தலாம். இதுக்குதான் அந்த அயலக அணியே வச்சிருக்காங்க. அந்த என்ன சாதிக்கு ஜாபர் சாதிக்கு ஒரு பையன் அந்த பவுடரை விற்கிறான். அவன் 2000 கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான். அந்த பணத்தெல்லாம் அண்ணன் தான் சொன்னாங்க, 6 புருஷன் சொன்னாங்க அமீர. அந்த அமீர 6 புருஷன்றாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க யாராவது விவரம் சொல்லுங்க. அவனுக்கு பணத்தை கொடுத்து 4 சினிமா மட்டும் டைரக்ட் பண்ணி அதுவும் தோல்வி படங்களா கொடுத்த அந்த பையன் இன்னைக்கு ஒரு 7-8 ஹோட்டல் வச்சிருக்கான், ஒரு 5-6 புது கார் வச்சிருக்கான், பங்களால வாழறான். இதெல்லாம் எப்படி வந்தது? அவன் விற்கிற மெத்தப்பட்ட மைன்கள் அந்த ஜாபர் சாதி கூட கூட்டாளி இந்த 6 புருஷன் அமீர். இந்த பையனெல்லாம் சேர்த்துதான் மோடியும் நம்ம எடப்பாடியாரையும் தெருவுக்கு தெருவு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறாங்க. இந்த கேடுகட்ட கூட்டணி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட ஏனைய கூட்டணி கட்சிகள் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரட்டை இலை, மாம்பழம், தாமரைப்பூ, சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஊரை அடித்து உலையில் போட்டு ஊழலுக்கு உற்சவம் நடத்தும் திமுகவை வேறும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிவோம் என்று சபதம் ஏற்று வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.